கேளு, எனக்கு ரோஸ் புடிங் தான் வேணும். அக்கா நான் சொல்றது எனக்கு பாதாம் புடிங் தான் வேணும். ஹனி சண்டை போட வேணாம். இன்னைக்கு நம்ம அம்மாவை 2 புடிங்கையும் சேர்த்து சொல்லலாம். ஓகே ஓகே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படியோ நாங்க சமாதானம் ஆயிட்டோம். ஸோ இன்னைக்கு நம்ம ரேகாஸ் ஃபேமிலியில இதை பத்தினா நாங்க பேச போறோம். அந்த வீடியோ தான் இது. ஸோ எப்படியாவது எங்க அம்மாவை இன்னைக்கு சமாதானப்படுத்தி 2 புடிங்க செய்ய வைக்கணும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ரேகாஸ் ஃபேமிலியை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இப்ப வீடியோக்குள்ள போலாம். என்னடா இன்னைக்கு பசங்க ரொம்ப அமைதியாக வேலை செய்கிறாங்களேன்னு பார்த்தேன். அவங்களுக்கு புட்டிங் வேணுமா, கம்பல்சரி இன்னைக்கு இவளுக்கு பாதாம் புட்டிங் வேணுமா, அவளுக்கு ரோஸ் புட்டிங் வேணுமா. அதனால் இன்னைக்கு 2 புட்டிங்கும் செய்யலான்னு டிசைட் பண்ணிட்டேங்க. அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்க்கலாம் வாங்க. புட்டிங் செய்யறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அகர் அகர் இதுதாங்க. இதை தான் பேஸு. இதை வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். இது எல்லா ப்ரொவிஷன் கடையிலையும் நமக்கு கிடைக்குது ஈஸியாக. 5 கிராம் 10 கிராம் பேக்கெட்ஸில் இதை வச்சு தான் நம்ம புட்டிங் செய்ய போகிறோம். அகர் அகர்ன்றது சைனா கிராஸும் சொல்லுவாங்க, அகர் அகரும் சொல்லுவாங்க, கடல் பாசனும் சொல்லுவாங்க. இது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா 35 போட்டிருக்காங்க. இல்லை 25-30 ரேஞ்சுக்கே நமக்கு இது கிடைக்குது. 5 கிராம் 10 கிராம் பேக்கெட் போதும். நம்ம இப்போது 1/2 லிட்டர் செய்கிறதா இருந்தால் 5 கிராம் எடுத்துக்கலாம். 1 லிட்டர் செய்கிறதா இருந்தால் 10 கிராம் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி 1 கிராம் தான் செய்ய போகிறேன். 1 லிட்டரில் செய்ய போகிறேன். அதனால் எனக்கு வந்து 10 கிராம் அகர் அகர் தேவைப்படுது. அகர் அகர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இதை வந்து நல்லா சின்ன சின்னதாக ஓரளவுக்கு மீடியமாக கட் பண்ணிவிட்டு இதை நம்ம ஊற வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி ஊற வச்சுருக்கேன். அகர் அகர் நல்லா ஊற ஒரு 1/2 அன் ஹவர் இல்லைனா 20 மினிட்ஸ் நல்லா ஊறி இருக்கணும். நட்ஸ் நமக்கு எந்த நட்ஸ் வேணுனாலும் எடுத்துக்கலாம். நான் வீட்டில் வந்து இப்போ இதுதான் இருக்குது. இதை வச்சு தான் நான் செய்ய போகிறேன். பார்த்திங்கனாக்கா முந்திரி கொஞ்சம், திராட்சை கொஞ்சம் எடுத்திருக்கேன். கொஞ்சம் வாசனைக்கு ஃப்ளேவருக்கு வந்து நான் வந்து ஏலக்காய் தூள் எடுத்துருக்கிறேன். இவங்க வந்து ரோஸ் புட்டிங் கேட்கறதுனால ரோஸ் எசன்ஸ் வந்து வச்சுருக்கேன். ப்ளஸ் வந்து பாதாம் புட்டிங் கேட்கறதுனால பாதாம் எசன்ஸ் செய்ய போகிறேன். பாதாம் எசன்ஸும் கலக்க போகிறேன். அப்புறம் தேவையான அளவுக்கு சுகர் நான் வந்து 1/4 கேஜி எடுத்திருக்கேன். பால் வந்து 1 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். நான் இப்போ இதை வச்சு தான் செய்ய போகிறேன். வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லைங்களா, இந்த அகர் அகர் இதை வந்து நல்லா கொட்டிட்டு மெல்ட் ஆகணும். நல்லா நல்லா இதில் வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா மெல்ட் பண்ணிக்கலாம். இதை நம்ம நல்லா இந்த இதுவெல்லாம் எதுவுமே இல்லாத மாதிரி நல்லா கரைஞ்சிக்கணும். இப்போ வந்து இது மாதிரி நம்ம கரைச்சிட்டே இருந்தால் தான் இதை நல்லா கொஞ்சம் இப்படி அழுத்திட்டே இருந்தோம்னாக்கா இது வந்து இந்த அகர் அகரே தெரியாத லெவலுக்கு ஒரு கஞ்சி பதத்துக்கு நமக்கு வந்துடும். அந்த லெவலுக்கு இதை வந்து நம்ம கரைச்சிக்கணும். அதை நம்ம கலக்கிட்டே இருக்கணும். கலக்கிட்டே இருந்தால் தான் அது நல்லா கரையும். இது பார்த்தீங்கன்னா இது நல்லா கரைஞ்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் இருக்குது மெலிசாக, சின்ன சின்னதாக இங்கே தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இந்த இடத்துல பாருங்கள் கொஞ்சமாக தெரியுது. இதுவும் நல்லா கரையணும். இது நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ இது வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னாக்கா கொஞ்சம் வடிகட்டிக்கலாம். எதுக்கு வடிகட்டுறோம்னா, ஏதாவது கரையாது இருந்துச்சுனாக்கா அந்த அகர் அகரை வடிகட்டி எடுத்துட்டோம்னாக்கா நமக்கு செய்யும் போது ஈஸியாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இது வடிகட்டணுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கரையாத அகர் அகரை இது மாதிரி வச்சு எடுத்து வச்சுக்கலாம். அது தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு இப்போ இதில் வந்து பால் ஊற்றிக்கலாம். நான் 1 லிட்டர் பால் எடுத்துருக்கேன்.
லிட்டர் பாலில் வந்து இந்த வடிகட்டி வச்சுருக்கோம்ல அகர் அகர் அதை ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டே கலந்துக்கலாம். ஏற்கனவே இது வந்து காய்ச்சின பால் தான். காய்ச்சின பால்ன்றதுனால நான் ஊற்றிட்டு உடனே அகர் அகர் போட்டுட்டேன். நல்லா கலந்து விட்டுக்கோங்க எல்லா பக்கமும் அந்த அகர் அகர் கலக்கிற மாதிரி. இப்போ அகர் அகரில் நல்லா கலந்துருச்சு. இப்போ வந்து நான் இதுக்கு தேவையான அளவுக்கு சுகர் நான் வந்து 200 கிராம் சுகர் போடுறேன். குழந்தைங்க சாப்பிட்றதுன்றதுனால நான் சுகர் கொஞ்சம் நிறையவே போடுறேன். சுகர் யார் யாருக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தரி போட்டுக்கலாம். கண்டென்ஸ்டு மில்க்கும் போட்டுக்கலாம். பால்கோவா இருந்துச்சுன்னா பால்கோவா போட்டுக்கலாம். உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் பிடிக்குதோ அது போட்டுக்கலாம். இது வந்து நல்லா கொதி வரணும். கொதி வரதுக்குள்ள ஃப்ளேவரிங்காக நான் கொஞ்சமாக என்ன பண்ணுறேன்னா ஏலக்காய் தூள் போடுறேன். ஏலக்காயோட அந்த நார் இல்லாமல் வெறும் தூளை மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். சர்க்கரை நல்லா கரையணும். பால் வந்து நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ இதில் வந்து நம்ம 2 ஃப்ளேவருக்கு நம்ம பண்ண போகிறதுனால இதை வந்து நான் 2ஆக பிரிச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு கலர் ஃப்ளேவரையும் ரெண்டாவது ஒரு கலர் ஃப்ளேவரையும் நான் ஆட் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து நான் 2 இதுவும் எடுத்துக்கலான்னு இருக்கிறேன். இப்போ நான் இதில் பாதி பால் எடுத்துக்கிறேன். நான் இதில் வந்து 3 கப்பு எடுத்திருக்கேன். இது வரைக்கும் இது வந்து இளம் சூட்லேயே தான் இருக்கணும். இது ஏன்னாக்கா இல்லைன்னா இது செட் ஆகிடும். அதனால் இந்த இளம் சூட்லேயே இது இருக்கணும். இது அதுக்குள்ளே நம்ம இதில் ஒரு 3-4 ட்ராப்ஸ் வந்து ரோஸ் மில்க் போடுறேன். ரோஸ் மில்க் எசன்ஸ் போட்டுட்டு நம்ம இதை கலந்துக்கிறோம். இதை கலந்துக்கிட்டு இதில் வந்து நான் பாதி நட்ஸ் போட்டுக்கிறேன். பாதி நட்ஸ் போட்டுக்கிட்டு இதை நான் வந்து 3 கண்டெய்னரில் ஊற்றி வைக்க போகிறேன். பாதி ஊற்றிக்கலாம். ஏன்னா இதுக்கு மேலே இன்னொன்று லேயர் போடணும். அதனால் நான் பாதி மட்டும் ஊற்றிக்கிறேன். இந்த மாதிரி 3 கண்டெய்னரில் நான் ஊற்றி வச்சுருக்கேன். இதை வந்து நான் ஃபஸ்ட்டு ஃப்ரீசரில் வச்சு நான் இதை செட் பண்ண போகிறேன். இது செட் பண்ணிட்ட பிறகு அடுத்த லேயர் ஊற்றி நம்ம திருப்பணும் நம்ம ஃப்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து 10 நிமிஷம் ஃப்ரீஸ் பண்ணலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. எப்படி செட் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். வாவ், சூப்பராக செட் ஆயிருக்குங்க. வாவ் மம்மி, சூப்பரா இருக்கு. இப்போ பாருங்க, இது 3 சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா சூடாகவே இருக்குது. இது வந்து இதோட பாதி பிரிச்சது தான். சூடாகவே இருந்ததுனால இது செட் ஆகலை. இப்போ வந்து இதில் வந்து நம்ம பாதாம் ஃப்ளேவர் ஆட் பண்ணி இப்போ அதை செட் பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம இதில் போட்டுக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம பாதாம் எசன்ஸ் இருக்குது இல்லைங்களா, இது ஒரு 3 ட்ராப்ஸ் ஆட் பண்ணிக்கலாம்.
நல்லா இது கலர் வந்து ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்து இதை வந்து இது மேலே வச்சு 2வது லேயர் வந்து நம்ம செட் பண்ண போகிறோம். இப்போ வந்து இது வந்து செட் ஆகிடுச்சு. இது செட் ஆகலை இருந்தாலும் வந்து ஊற்றும் போது நமக்கு வந்து கேர்ஃபுல்லாக வேற ஒரு ஏதாவது ஒரு கரண்டியோ இல்லை இந்த மாதிரி ஏதாவது ஒரு இது வச்சுட்டு அதுக்கு மேலே பட்டுட்டு டைரெக்டாக அதுக்குள்ளே போகிற மாதிரி பாருங்கள். இல்லைன்னா ஓட்டை விழுந்துடும். மெதுவாக ஊற்றுங்க, இல்லை செட் ஆகாது. இந்த மாதிரி எல்லாத்துலேயும் ஊற்றிக்கலாம். இப்போ இது மேலே ஏதாவது பபுள்ஸ் இருந்தால் இந்த மாதிரி ஃபோக் வச்சுட்டு இந்த பபுள்ஸ் எல்லாம் எடுத்து விட்டுருங்க. விட்டுட்டு இப்போ வந்து இதை வந்து நம்ம ஃப்ரீசரில் வச்சாலும் சரி இல்லை கீழே வச்சாலும் சரி வச்சு இதை நம்ம செட் பண்ணிடலாம். மீதி இருக்கிற நட்ஸ் போட்டுட்டு ஃப்ரீஸ் பண்ணுவோம். அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம், செட் ஆயிருக்கான்ட்டு. வாவ், செமையாக செட் ஆயிருக்குங்க. சூப்பர். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குன்னு சொல்லிட்டு புட்டிங்கு. இது கண்ணாடி பாத்திரன்றதுனால நம்ம இப்படி பண்ணாலே அது நமக்கு செட்டு வந்து அதுலேருந்து வெளியே வந்துடும். இப்போ இதை வந்து நம்ம பிளேட்டில் சர்வ் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். சுற்றி இருக்கிறத கொஞ்சம் அப்படியே லைட்டாக இது பண்ணிவிட்டு கவுத்துடலாம். பாருங்கள் சூப்பரான ஜல்லி செமையாக ரெடியாக இருக்குது. கட் பண்ணி காட்டுறேன். டபுள் லேயர் வச்சு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ இதை நான் பசங்களுக்கு சாப்பிட கொடுக்குறேன். இதை சாப்பிட்றதுக்கு 3 பேர் வெயிட்டிங். 3 பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு இதை சாப்பிட கொடுக்கலாம். 3 பேரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ரோஸ் புட்டிங் கேட்டவங்களுக்கு ரோஸ் புட்டிங் கிடச்சிருச்சு. அப்புறம் பாதாம் புட்டிங் கேட்டவங்களுக்கு பாதாம் புட்டிங் கிடச்சிருச்சு. எப்படி இருக்குதுமா புட்டிங்கு? நல்லா இருக்குங்களா? உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி புட்டிங் செஞ்சு தாங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்கு இது வரைக்கும் நம்ம சேனல் ரேகாஸ் ஃபேமிலி இதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பாய் பாய் சொல்லு ஹனி. சாப்பிட்டே இருக்காத.